பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி இத்தனை பாட்டிமார்கள்லாம் வந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக. எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்லை அவங்களே சொந்தமாக பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதலே சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளன்னைக்கு. ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு, தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி, ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க ஃபைண்டுன்னு சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இருக்க. இதுதான் தமிழ் திரை 2025க்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் எங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்தால் கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேறு சொன்னாங்க. நிறைய பூ பூத்தது அவங்க சொல்லும்போது. நான் அடிக்கடியோட மீட்டிங்கில் சொல்லுவேன், எல்லா பூ வாசமும் வந்து காற்று எப்படி வீசுதோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். அந்த பூ வாசங்கிறது ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்று வீசுகிற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு, போட்ட காசு எடுக்கணும், ஏன்னா அவங்க அதில் தானே இருந்தாக்கணும் மறுபடியும். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயங்கிறது இருக்கும், அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும். பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல, சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் தமிழ் திரை உலகம் சார்பாகவே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தாஜ்னூர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இதுங்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னாப்புல. அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் அப்படி வரும். எப்படின்னு விஸ்வநாதன்னே ரீகார்டிங் வாட்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார். தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்ன அப்படின்னு. இல்லை, அந்த கேரக்டர் அழுதுகிட்டு இருக்கான், அவங்க அம்மா செத்து போச்சு, ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து எல்லோரும் மியூசிஷியன்லாம் கைதட்டி ரசிக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா, சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா, எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் நிறுத்திட்டு கேட்டார். அப்போ நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க, ரெண்டுக்கும் வயாமீடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரமாமா ரீரிகார்டிங் பண்ணியிருந்தார். சில நேரங்களில் காமெடிக்கு வந்து தனியாக வாசிச்சுட்டு போயிடலாம், பேத்தாஸு லவ் அது இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம். இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும். திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு லேசாக ஒரு சென்டிமெண்ட் வந்துடும். அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும். ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து
பெஸ்ட்டு சமாச்சாரமாக என்ன அப்படின்னா, அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை பூரா சீனா பண்ணிக்கிட்டாரு. அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பெட்டிக்கினே கூட்ட அப்படிம்பாங்க. என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது, அதுன்னா அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே ஒழிய அதுக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டிடுச்சு. ஏற படம் அப்படின்னா என்ன நல்லா தானே பாட்டி எடுத்துருக்கேன், நல்லது என்ன நல்லா தானே, உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா, கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்களுக்கா எங்கே வேணால் ஊர் மேய் போயிடுறா அப்படின்னா. படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம். நான் தான் கதை எழுதுனேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது. நீ நடிகனாக வந்து கரெக்டாக இல்லை, ஒய்ஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்களுக்கா எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். அதோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல, அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு எங்கள் பாட்டி. அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா. நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன், அதுக்கு சம்மதம்னு என்னை டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு, இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டலாம் கதை சொல்லணும். என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டராக போட்டு எடுங்க, ஆனால் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன். படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன், படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டைரக்டனுடைய படம் 3 படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துடுச்சு. நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள், இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அதிகமான என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், அவர் சியாட்டில் என்னை மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். அப்புறம் பஸார் நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் இந்த படத்தை அவங்ககிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள வந்து இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க. என்னென்னா போட்ட காசு வருதா, அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல படம் எடுத்தால் கூட சில நேரங்களில் வந்து கையை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது, போகாமையே எப்படி தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடித்தது அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லா தான் இருக்குது, அங்கங்கே சிரிப்பு இருக்குது, அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது, அதுதான் கிரேட்டு. அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமாக செய்கிறது அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா. ஏன் கதைகள் அந்த பாட்டில் பார்த்தா முன்னால் எல்லாம் அழுதுட்டுருக்கிற பாட்டியெல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காரங்க. கூப்பிட்டு என்ன பண்ண பாக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்கள் முன்னால் அப்படின்னா எதுக்கு அழுகுறதுன்னு,
எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுதுட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லி கிளிசரின் கொஞ்சம் கூடிய எல்லாத்துக்குன்னா, ஐயோ ஐயோ அது என்னத்தை போட்டு இது இவ்வளோ தூரம் எரியுதுன்னு பேசாமல் உட்காந்து அப்படியே பாருங்கள் நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா வந்தவனை வந்து கூப்பிடுறது, ஏப்பா ஒரு நல்ல பையனாக கூப்பிட்டு வர்றது இல்லையா, மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாளன்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர். இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்லை. சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜ்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதான்டா அவங்க அப்பத்தவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்க, அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அசிஸ்டண்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேன்றுச்சு. தாத்தா வந்து அடா பரிசலில் இங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன், நான் போ அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு. அப்புறம் பாட்டியை கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் எங்கே வர்றேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்காரமெல்லாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூர்யா சித்திரங்கள் இந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறேன். ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட சில கதையை சொல்லும்போது இது என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா, படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும், இவங்க கதை சொல்ல போகிறவன் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான், இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான். அது சிங்க் ஆகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமாகவும் போயிடும். அதனால் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிகமான மாதிரி ஆட்கள் திருநாவுக்கரசு மாதிரி இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடச்சிதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை, நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாட்டி கீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன், என்னென்னா இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை. அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான், ஜோசியங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ 4 நாளைக்கு முன்னால் கூட சொல்லிகிட்டு இருந்தேன். முரளி வீட்டில் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் தான் தமிழ் சிற்பி, அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார். முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கு அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நிட்டினப்போ இவர் அப்படியே பார்த்துக்காரு. அவங்க பொண்ணு அவங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது, இது தேராது, எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தாங்க. இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும்போது இது பொண்ணு ஜாதகமாக, ஆமாம் இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு. இது 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம், விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா. அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார். உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இது ஒரு கணக்கு தான் சார், அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஒரு 2000-3000 ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும். ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க, அது வந்து ரொம்ப கன்வின்சிங்கான மெசேஜாக இருந்தது. தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே
இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம். வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க. அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ ஆஹாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன். அவங்களும் இந்த புது வருஷத்தில் 2025 அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஷோவுக்கு வந்து போடுறதுங்கிறதெல்லாம் இப்போ ரேர் ஆகிப்போச்சு. எங்கேயாவது தேட்டரில் பார்த்துக்கோங்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஏதாவது தப்பாகி போகுமா அதாகி போகுமான்ட்டு. ப்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விட்றது, அவங்க வந்து எழுதுறது தான் வருது. இப்போ கேபிள் சங்கர்கிட்ட வந்துன்னு கேட்டாங்க, என்னங்க இது ரிலீஸ் 3ஆம் தேதிங்கிறீங்க என்னங்க இதுன்னு. இல்லை அது கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன், நான் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு நிறைய பேர் அது பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா. ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை, கொஞ்சம் ஆடியன்ஸை ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணது தான் நல்லாயிருக்கும். அதனால் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்குண்டான வேலைகள் இன்னும் 2-3 நாள் இருக்குது. அதனால் கரெக்டாக இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிண்ணி பண்ணணும். என்ன நிக்கில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க? நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. நிக்கில் மாதிரி சுறுசுறுப்பான ஆட்கள்லாம் பக்கப்பலமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே வர்ற வரைக்கும் நிக்கில் வர்றது எனக்கு நிக்கில் தான் பிஆர்ஓ இது தெரியாது எனக்கு. அவர் தாஜ்னூர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன். துணி மாற்றாமல் அதே துணி நிற்கிறாரு, எனக்கு அதான் டவுட்டு. வந்து நேரம் 2 ட்ரெஸ்ஸாவது மாற்றிருக்கணும், மாற்றாமல் நிற்கிறாருங்கிறது. ஸோ பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல ஆதரவை வந்து இவங்களுக்கு படத்துக்கும் கொடுக்கணும், இந்த பயோஸ்கோப் படத்துக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து தமிழுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட ஆஹா ஃபைன்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும், மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அழகான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி ப்ரொடியூசர் பஜாரும் அதை சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். இது ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு. அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு விஷயங்கள். இந்த உண்மையாகவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. எந்த ஜேனரில் போகிறதுன்ட்டு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு லவ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட்டு இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இப்படி பண்ணால் அது மிகையாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது, இந்த மாதிரி அந்த விதத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் கடைசியாக வந்த அவுட்புட். ஸோ ராஜ்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டுன்னு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது முடிக்கும் பார்க்காத விஷயமாக தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்னை அறியாமையே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, நிறையா சீன் எடுத்துட்டார் இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில். இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.